அன்று நான் உனது பயணத்திற்கு சாட்சியாக இருப்பதை எண்ணி ஆனந்தப்படுவதை விடுத்து கவலையுற்றிருந்தேன். இன்று வரை அப்படித்தான். எந்த எண்ணம் உன் மனதை கவலை கொள்ளச் செய்கிறதோ அவ்வெண்ணமே என் மனதையும் துன்பத்தில் ஆழ்த்துகின்றது. நீ என்னை விட்டு பிரிந்திருக்கும் ஒவ்வொரு கணமும் அனந்த காலத்தை விடவும் மிகவும் பெரியதாகும். என்னை நினைவில் வைத்திருப்பீர்களா? இல்லை கௌரி, மறந்துவிட்டவர்களையே நாம் மீண்டும் எண்ணி பார்க்க வேண்டும். நீ என்னை விட்டு பிரியவில்லை. என்னில் இரண்டரக் கலந்தவள் நீ. மேலும் உன்னிலும் நான் நிறைந்துள்ளேன். நம்மால் மறக்க இயலாததை பற்றி ஏன் எண்ணி பார்க்க வேண்டும்? சூரியன் உதயமாக போகிறது. எனக்கு அனுமதி தாருங்கள். தங்களுக்காக நான் காத்துக் கொண்டிருப்பேன் மகாதேவா. நான் அறிவேன் கௌரி, இம்முறை நீ எனக்காக காத்துக்கொண்டுதான் இருப்பாய். நான் அனைத்தையும் சோதித்து பார்ப்பேன். தாயே, தாயே, தாங்கள் எங்கிருக்கிறீர்கள்? தமையா, பார்த்தீர்களா? நம் தாயார் மீண்டும் ஒரு முறை நம்மை விட்டு விட்டு சென்று விட்டார்கள். வா விநாயகா, நாம் தந்தையிடம் செல்வோம். தாங்கள் இங்கு வந்திருப்பது தாக்குதல் ஆரம்பித்ததை உணர்த்துகின்றது. ஆம் மகாதேவா, பானாசுரன் இந்திரதேவனை தோற்கடித்து விட்டான். அவனது 1000 கரங்களின் பலத்தினால் யுத்தத்தை ஒரு பொழுதிற்குள்ளாகவே முடித்து விட்டான் மகாதேவா. என்ன, பானாசுரன் தேவலோகத்தை தாக்கிவிட்டானா? ஆனால் தேவேந்திரன் ஏன் என்னிடம் இதை பற்றி எதுவும் கூறவில்லை? இதற்கான வாய்ப்பு கூட இந்திரதேவனுக்கு வழங்கப்படாமல் வீழ்த்தப்பட்டார். அது மட்டுமல்லாமல் தேவராஜன் இந்திரனும் சற்று நேரம் நீ தேவி பார்வதியுடன் கழிக்க வேண்டும் என்பதை விரும்பினார். யுத்தம் நீண்டிருந்தால் உனக்கு அழைப்பு வந்திருக்கும். ஆனால் இந்த யுத்தமோ ஒரு பொழுதிற்குள்ளாகவே முடிந்துவிட்டது. கவலை வேண்டாம் நாராயணரே, தாயார் மீண்டும் மறு ஜென்மம் எடுப்பார். பூலோகத்தில் சில நாட்கள் வாழ்ந்த பிறகு
அவர்கள் பானாசுரனை அழிப்பதற்கு தயாராகி விடுவார்கள். அது தேவலோகத்தின் காலத்தை பொறுத்த வரையில் அது சில காலங்களே ஆகும். வருடங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறது கார்த்திகேயா. யுகங்கள் மாற்றமடையும். திரேதா யோகமானது நிறைவரும் காலம் இது. துவாபரா யுகம் ஆரம்பிக்கும் தருணம். அதாவது நாங்கள் என்ன கூற வருகிறோம் என்றால், தேவி பார்வதி மறுஜென்மம் எடுக்க இனியும் தயாராகவில்லை. ஆனால் இது எப்படி சாத்தியம்? மகனே, யுகமாற்றம் என்பது நிகழும் சம்பவம் அல்ல. அதற்கு ஒரு காரணம் உண்டு. பாவம் மற்றும் புண்ணியத்தின் சமநிலை. யுகமாற்றத்தை அது தீர்மானிக்கும். சதியுகம் பாவங்கள் நிறைந்திருந்தது. திரேதாயுகத்தில் பாவங்கள் என்பது மிக குறைவாகவே இருந்தது. ஆனால் இப்பொழுது பிரபஞ்சம் திரேதாயுகத்தை நோக்கி நகர்கின்றது. இனி பாவம் என்பது உச்சத்தில் விளங்கும். அதன் விளைவாக தீய சக்திகளின் ஆதிக்கம் உச்சம் பெற்று பிரபஞ்சத்தையே தங்கள் கட்டுக்குள் வைத்திருக்கும். அக்காரணத்தினாலேயே பானாசுரனின் சக்திகள் அதன் உச்சத்தை அடைந்துள்ளது. ஏனெனில் தீமைகள் அனைத்தும் இப்பொழுது உச்சம் பெறுகிறது. எனவே வர இருக்கும் கடும் யுகத்தில் பார்வதி மனித ரூபத்தில் அவதரிக்க நன்மை நிறைந்த சக்திகள் அனைத்தும் மிகவும் அவசியம். இதை நாம் தான் நேர் செய்ய வேண்டும் பிரம்மதேவா. நிச்சயமாக நாராயணரே. இதில் நன்மை என்னவென்றால், இத்தருணத்தில் தந்தையார் நம் உதவிக்கு உள்ளார். தந்தையார் நம்முடன் இருக்கும் வரை நாம் எதற்காகவும் கவலைப்பட தேவையே இல்லை. நிச்சயம் ஏதேனும் ஒரு வழியை நாம் கண்டறிந்து விடலாம். அதன் மூலம் தாயார் மறுபிறவி எடுக்க முடியும். இல்லையா தந்தையே? இது என்ன தந்தையே? தாங்களும் கைலாயத்தை விட்டு செல்லப் போகிறீர்களா? நான் ரகசிய குகைக்குள் தியானத்தில் ஆழ்ந்திருப்பேன். அங்கு என்னை தவிர வேறு யாரும் பிரவேசிக்க முடியாது. जलप्रवाहपावितस्थले कलेवलम्ब्य लम्बितां भुजङ्गतुङ्गमालिकाम् डमड्डमड्डमड्डमन्निनादमड्डमर्वयं चकारदण्डताण्डवं तनोतुनं शिवः शिवम् धराधरेन्द्रनन्दिनी विलासबन्धुबन्धुरस्फुरद्दिगन्तसन्तति प्रमोदमान मानसे करालभालपट्टिका